Hello friends, welcome to Ronnie Tales. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, ஒயரை வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் பேப்பர் எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ஸ்லீவுக்கு போடணும் அப்படிங்கிறதுல சின்னதாக மார்க் பண்ணியிருக்கோம். ஒயரை வந்து 3 இன்ச்சு, இது வந்து 1.25 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடித்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இது வந்து மேல் பகுதி வச்சுருக்கேன். மேலே வச்சுட்டு நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியில் இதை மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலே வந்து கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சைடு ஸ்டிச்சை மட்டும் போட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். வளைவில் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோனை வந்து நான் வச்சு பார்த்து கட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக்கில் போடாமல் செயின் ஸ்டோனை வந்து சைடு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டோன் போட்டுட்டு நான் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கட் பீட்ஸும் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். செயினை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். நம்ம அடிப்பகுதியில் இல்லாமல் மேல் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கட் பீட்ஸ் ஒன்று, ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று. கட் பீட்ஸ் வந்து என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோல்டு கலர் போடனா கூட போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். செயினை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு நம்ம பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் போடணும். இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஆன்டிக் பீட்ஸ் போட முடியாது அப்படிங்கிறதுனால கட் பீட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அடிப்பக்கம் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து கட் பீட்ஸ் போட்டு அப்புறம் செயின் ஸ்டோன், அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து கட் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து கட் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோனு, அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து கட் பீட்ஸ் போடணும். இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 இன்ச்சு டாட் மட்டும் வச்சா போதும். 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு தள்ளி இதில் நம்பர் 1ல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்பர் 2ல் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு டாட் மட்டும் போட்டுக்கலாம். நம்பர் 2, நம்பர் 4. இதில் வந்து 1 இன்ச்சு தள்ளி திரும்ப இதில் 1 இன்ச்சு, இதில் நம்பர் 3, அதுக்கப்புறம் நம்பர் 5, அதுக்கப்புறம் இதில் 1 இன்ச்சு தள்ளி இதுக்கு நேராக நம்பர் 2, நம்பர் 4. இப்போ நம்பர் 2ல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்பர் 1ல் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டாட் மட்டும் போட்டால் போதும். இதில் வந்து நம்பர் 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம 2வது இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிக்கு இதுக்கு நேராக வராமல் இது கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஸ்டோன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
நம்ம இதில் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிக்கு ஒரு திலகம் ஷேப்புக்கு வர்றது மாதிரிக்கு இருக்கணும். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கு பாருங்கள். அப்போது இதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு ஒன்றை கட் பண்ணிட்டிங்கன்னா அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். திலகம் ஷேப்பில் வர்ற மாதிரி போடணும். நம்ம எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு சைடு ஸ்டிச் இதுக்கு மேலே ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேலே வராத மாதிரிக்கு ஒரு சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வென்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் நீடில். திரும்பவும் நம்ம இது பக்கத்தில் எடுத்துக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் உள்ள இருந்து பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு 3 கட் பீட்ஸு ஒரு சீக்வென்ஸு. நம்ம இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம இங்கே பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் சின்னதாக ஒரு கொடி மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ளவரும் ஒரு கொடி மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு லோடு ஸ்டிச் போடணும். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி வளைவாக இருக்கணும். போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுலேயும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம லோட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் இது சுற்றில் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் சில்க் த்ரெட்டு 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ். நம்ம இதை சுற்றிலும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க. ஒன்று ரெண்டு சுற்று. ரொம்ப டைட்டாக சுற்ற வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க. லூஸாக சுற்றுனீங்கன்னா தான் த்ரெட் நீடில் வந்து உள்ளே இறங்கும். இப்போ நம்ம இதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். இங்கே வந்து பீட்ஸ் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டு இதை சுற்றிலும் வந்து பீட்ஸ் கட் பீட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் இதுலேயும் போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு, ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.